सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। इदानीं चतुष्पाद ब्रह्मचर्यमाः श्लोकचतुष्टयेन पूर्वार्थेन शिष्यवृत्तिक्रमेणैव विद्याम् आप्नोति यत् स्थितिः ब्रह्मचर्यव्रतस्यास्य प्रथमपाद उच्यते. பிரம்மச்சரியத்தோடு அந்த வித்தியை குருகிட்டேருந்து கற்றுக்கணும்னு முன்னாடி சொன்னார். அது 4 விதம். ஒவ்வொன்றும் அந்த பிரம்மச்சரியத்தினுடைய ஒவ்வொரு பாதமாக வர்ணிக்கப்பட்டோம். 4 சேர்த்தா விதிவேதமாகும். முதல் பாடம் என்ன? சிஷ்யவருத்திக்கிரமேண வித்யாமாப்னோதி யத் ஸ்திதிஹி. இது பிரதம பாடம் உச்சது. சிஷ்யவருத்திக்கிரமம்னு பொதுவாக சொல்லிட்டார். ஒரு சிஷ்யன் வாத்தியார்கிட்ட எந்த விதமாக நடந்து கிரகிக்கணுமோ வித்தியை கிரகிக்கணும் அதே நியமத்தோடு ரொம்ப சுத்தமாக இருந்தென்று சிஷியாக இருந்தென்று வித்யாம் ஆப்னோதி வித்தியை அவனிட குருவிட்டேந்து கிரகிக்கிறான். இது அவனுடைய பிரம்மச்சரியத்தினுடைய முதல் ஒரு காலம் ஒரு பாதமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். शिष्यवृत्तिक्रमेण आचार्य योनिन इत्यादिना उक्तक्रमेण स्थितिः विद्याम् आप्नोति यत्. இதுக்கு முன்னாடி ஆச்சாரியன் இவனுக்கு அப்பாவாக இருந்து இவனை புது ஜென்மம் கொடுத்து வீரநாக்கிறார் அப்படின்னு வந்தது இல்லையா? அந்த மாதிரி புதுசா அவரிடத்திலிருந்து ஒரு ஜென்மாவை அடைவதற்கு என்ன ஒரு கிரமம் இருக்கோ அந்த கிரமத்துல ஆச்சாரியனுக்கு தெரிஞ்சு வாங்கிக்கணும். ஒரு கிரமம் இருக்கு. இப்படிதான் வாங்கினாங்க பாதையில படிக்கிற தேவையா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் அந்த கிரமம். உக்தக்கிரமேண ஸ்திதிஹி வித்யாம் ஆப்னோதி யத் ததே பிரம்மச்சரிய விரதஸ்ய பிரதம பாதः உச்யते. யதா நித்யம் குரௌ விருத்திः குருபத்ன்யாம் ததாச்சரே தத்புத்ரே ச ததா குர்வன் द्वितीय பாத உச்யते. பத்தாவது ஸ்லோகः. அதாவது குருவிடத்தில் அவன் எந்த ஒரு மரியாதையை வச்சுட்டு நடந்துக்கிறானோ அதே மரியாதை அதே விதமான கிரமத்தை குரு பத்னியிடத்திலும் குருவுடைய புத்திரனிடத்திலும் வச்சுக்கிறதுங்கிறது இது 2வது இன்னொரு பாகம். திவ்ய பாதா பிரம்மச்சரியம். இது சேர்ந்தா இன்னும் அதிகம். இதுக்கு வேற சாஸ்திரமே இருக்கு. கதாச்சோக்கம் ஆச்சாரியவதே ஆச்சாரியதாரே ஆச்சாரியனிடத்துல எப்படி இவன் நடந்து கொள்கிறானோ அதே மாதிரி ஆச்சாரியனுடைய பத்திரியிடத்திலும் இவன் நடந்து கொள்ளணும். மரியாதை ஆச்சாரியவத்தை ஆச்சாரிய புத்திரே ஆச்சாரிய புத்திரனிடத்திலும் அதே ஒரு கௌரவம் அவனுக்கு இருக்கு. அதுக்கு ஆச்சாரியேன ஆத்மகிருதம் விஜானம் ஜாத்வா தார்த்தம் ஆதிதோஸ்மித்யனேன என் மன்யதே சம்பதி கிருஷ்ண புத்தி அவை திருப்பியோ பிரம்மச்சரியத்திய பாடகா. அதாவது இந்த நியமங்கள்லாம் ஆச்சாரியனிடத்திலிருந்து வித்தியை கிரகிக்கிற பரியந்தம் தான். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு ஆயிடும் இல்லையா? சாதாரணமாக சமாவர்த்தம் ஆயிடுச்சுன்னா அந்த நியமங்கள்லாம் முடிஞ்சு போகுது. ஆனா ஆச்சாரியன் தனக்கு இந்த உபகாரத்தை பண்ணிருக்காங்கிறத அவன் ஆளுக்கு கூட நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் 3வது பாடம். ஆச்சாரியன் ஆத்மகிருதம் உபகாரம். அந்த ஆச்சாரியன் தனக்கு செஞ்சு அந்த பெரிய உபகாரத்தை விஜானம் நிறைய பெரிய நான் உபகாரம் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏதோ அவர் கடமை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவனால நமக்கு இந்த உபகாரம் கிடைக்குது அப்படிங்கிறத மறக்காம வச்சுக்கிறது 3வது. ஆச்சாரியன் ஆத்மகிருதம் விஜானம்னு ஜாத்வா தார்த்தம் ஆதிதோஸ்மித்யனேன அர்த்தம்னா புருஷார்த்தம் வச்சுக்கணும். வேதத்தை சொல்லிக் கொடுத்த புருஷார்த்தத்தை தெரிந்து கொண்டு
புருஷார்த்தத்தை நான் அறியும்படியா செஞ்சாரு. இல்லைன்னா நமக்கு தானா அந்த புருஷார்த்தத்தை அடையறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. குருவானவர் தான் அந்த புருஷார்த்தத்தை நமக்கு கிடைக்கும்படியா பண்ணினா இது எவ்வளவுன்னா அது வேதாந்தத்துல இது ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. ஏன்னா மற்ற இதுல அவன் வழியை சொல்லி கொடுத்துருவான், கர்மகாலத்துல சொல்லி பணம் வாங்க, அதுக்கப்புறம் இவன் தான் வந்து அதை அறிஞ்சிடலாம். ஆனா இங்க என்னன்னா தியானத்தை கொடுத்தாலே இவனுக்கு புருஷார்த்த லாபம் தான். ஆத்ம தியானத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. சொந்தமா தானே ஏதோ பண்ணி படிக்கலாங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால அவருக்கு சேர்ந்து வரக்கூடிய ஞானம் தான் தனக்கு பிரதானமான புருஷார்த்தம். அதனாலேயே சைவம் சித்திக்கிறது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா? என் மனிதனை சம்பத்தி கிருஷ்ண புத்தி அவருக்கு சேர்ந்து இந்த ஞானம் வந்ததுன்னா அவர் எப்படி தன்னை நினைப்பாப்போ சச்சிதானந்த பரமாத்மா ஸ்வரூபோகம் அப்படிங்கிறது தான் வரும். இதை நினைச்சு பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன் கிருஷ்ண புத்தி இதை சிந்தையன் ஆச்சாரியன் விஷயத்துல ரொம்ப கிருஷ்ணம் கிருஷ்ண புத்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் இந்த மாதிரி பண்ணினாரு. இதுதான் அவை விதியா பிரம்மச்சரியத்தை பாடமா. ஆச்சாரியன் அடுத்தது அவருடைய பத்தனை திட்டம் இந்த விஷயத்துல மரியாதை வித்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனிடத்துல ஒரு கௌரவ புத்தி அவர் பண்ணின உபகாரத்தை நினைச்சு பார்க்கின்றது. இது அந்த பிரம்மச்சரியத்தினுடைய மூணாவது பாடம். ஆச்சாரியன் ஆத்மகிருதம் ஆத்மனஸ்கிருதம் உபகாரம் விஜானம் ஜாத்வா அர்த்தம் வேதார்த்தம் பரமபுருஷார்த்தம் ஜாத்வா. இந்த பரமபுருஷார்த்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. அர்த்தம் காமங்கிறது நமக்கு லோக விவகாரத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தர்மங்கிறது சாஸ்திரத்தினால ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், அது பிரச்சாரத்துல இருக்குங்கிறதுனால. ஆனால் இந்த விஷயம் அத்தியுதம் இது கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? சச்சிதானந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் இந்த ஜீவன் அப்படிங்கிறது யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. இது தெளிவு கொடுக்கல. அதனால இது பரமபுருஷார்த்தம். அதனால பரமபுருஷார்த்தம் ஜாத்வா அவதினா ஆதிதோஸ்மி இத்தியனேன ஆதிதோஸ்மீதி ஸ்வாபாவிக சித்ததானந்த அத்விதீய பிரம்மாத்மனா யதாவதி விஸ்வாதிதோஸ்மி. அவர் ஜென்மா கொடுத்தாரு. என்ன ஜென்மா கொடுத்தாருன்னா என்ன நிர்மாண ஸ்வரூபத்தில் பண்ணி வைத்தார். சுவாபாவிகமான சித்ததானந்த அத்விதீய பிரம்மஸ்வரூபம் தான் நான் அப்படிங்கிற என்னுடைய ஸ்வரூபத்தை திருப்பி மறைஞ்சு போன ஸ்வரூபத்தை எடுத்து கொடுத்தாரோ இல்லையோ, இதுதான் அவர் பண்ணின அவர் எனக்கு கொடுத்த ஜன்மா உத்பாதிதோர்த்தையும் தம் ஆச்சாரியம் பிரதி கிருஷ்ண புத்திஸ்தம் எது ஆத்மன கிருதார்த்தத்துவம் மன்னியதே அவை திருதியா பிரம்மச்சரியத்தை பாரதா. ஜனகர் அந்த உபதேசம் பண்ற கடைசியில முக்காவாசி வரையில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அவனுக்கு மாடு கொடுக்குற மாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அஸ்திரகம் சாஸ்திரம் அவன் நிறைய மாடு கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனா அந்த கடைசியில வரைச்ச ஆத்மானந்த தாட்சியாயன் ஓகம் பகவத்தே இதுவரை சகசிரம் ததாம சொல்லிட்டு இருந்தவர் விதேகான் ததாம் இனி விதேகாக அயமாக அஸ்தின்னு இருக்காங்க. எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கணும். என்னையும் கொடுத்தாரு. மாந்தாபி சக தாட்சியாக என்னையே கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். அதனால சிதார்த்தம் கிடைச்சதுன்னு தெரியுது. இதுக்கு மேல அதுவே இவ்வளவு மாற்றம் கொடுக்குறேன்னு சொன்னா மேற்கொண்டு ஏதாவது அடைய வேண்டிய காசு இருக்கு, அதுக்கு காரணமா வச்சுட்டு இருக்கோம் நினைச்சிருக்காரு போல இருக்கிறது எனக்கு. ஆனா இப்போ அந்த ஆத்ம ஞானம் வந்த உடனே இனிமே நான் அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு அப்படின்னு நான் பாக்கி ஒண்ணுமே விஷயம் வேண்டாம், எல்லாத்தையுமே கொடுக்குறேன். இனிய அவமானம். அதனால கிருதார்த்தம் கொடுக்கணுங்கிறது அபிப்பிராயம் இல்லை. கிருதார்த்தன் ஆணையங்கிற புத்தி வேணும் இல்லையா? எதுக்காக நம்ம பாக்கி வச்சுக்கிறோம், இது மேற்கொண்டு நமக்கு உபயோகப்படுத்துங்கிற அபிப்பிராயம் தானே. அப்படின்னா இன்னும் கிருதார்த்தன் ஆகலைங்கிறது இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்சம் வேலை ஏதோ பிரயோஜனத்தை சம்பாதிக்கணும் எது பெரிய மனசுல இருக்கோ அதுவே கிருதார்த்தத்தை. இப்ப ஜனக்கர் அந்த விதத்துல இதுல ஒன்றும் தேவைப்படாது, எல்லாமே முடிஞ்சாச்சு, கிருதார்த்தன் ஆயாச்சு அந்த விதியை ஏற்படுத்திருக்கேன். இந்த மாதிரி விஜயால வருது அதை அங்கேயே ஆரம்பிச்சு இவன்ட்டு படிச்சாதான் வரும். இருந்தாலும் அந்த விதத்துவம் அவங்க ஆயத்திய உபதேசம் பண்ணிதான் திருப்தியா. அதனாலதான் திருப்பியும் எதிர்காலமையா இருக்குது. இந்த விஜயானம் சோமயானம் பண்ணிட்டாங்கன்னா அப்ப அந்த திருஜன் அது 3வது ஜென்மா இருக்கு. இப்ப மேல மேல ஜாஸ்தியா இருந்தே இருக்கு.
ஆக இந்த இடத்துல அதுதான் திருப்தின்னு சொல்றோம். அவை திருப்தியா பிரம்மச்சரியத்திய பாதா ஆதாரியாக பிரியம் குறியா பிராணீரபி தனீரபி கர்மணா மனசா வாசா சதுர்த்த பாதவிக்கிறது. பத்தோர்த்தா மூணாவது பாதம் திருப்தியோடு இருக்கிறதுங்கிறது மூணு. அப்புறம் பிராணீரபி தனீரபி கர்மணா மனசா வாசா அவருடைய தீர்மானத்தை இருக்கிறதுங்கிறது. இது பார்த்தீங்கன்னா 4 கால முழு பிரம்மச்சரியமாக சதுர்பாதம். இது சதுர்த்தபாதம். இது ஸ்பஷ்டமா புரியுது. இதானும் சதுர்பதி வித்யாம் பிரம்மத்துல பிரம்மச்சரியத்துக்கு 4 காலம் இது இப்படிதான் பூர்ணமாகுதுன்னு சொன்னாங்க. இப்ப அந்த வித்யா இருக்கு, குருவிலிருந்து கிரகிக்கப்படுற அந்த வித்யானது அப்படியும் ஒரு 4 காலம் சொல்ற ஆச்சாரியா பாதமாதத்து அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். காலேன பாதம் லபதே கதாயம் ததைவ பாதம் குரு யோகதச்ச உற்சாக யோகேன பாதமளித்து சாஸ்திரேன பாதமிட்டு கதூசி ஆகும். அதேதான் அந்த கிரமத்தை ஸ்லோகம் செய்யறதுக்காக மாற்றி கொண்டிருக்காரு. கிரமமும் நவிவக்திகா, அந்த கிரமமும் நவிவக்திகா. இந்த 2வது பாதத்தை முதல்ல வச்சுக்கணும். பிரதமம் குரு யோகதா, குருவோடு சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு 4 பாகம் விஜயை கிரகிக்கலாம். சகா உற்சாக யோகேனா கிரகித்த வித்தியில இவருடைய உற்சாகம் தன்னுடைய பாதத்திற்கு சமயம் செய்யலான்னு இருக்கு. இவருடைய புத்திசாலித்தனத்தை சேர்த்து மனநங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் 4 பாகத்தை கிரகிக்கலாம். புத்தி விசேஷ பிராதுர்பாவையா. அப்புறம் கதை காலேன பாதம் உள்ளது, அது கொஞ்சம் பரிபாகத்தை இவங்கிட்ட ஊரு கொஞ்சம் நல்லா பரிபாகம் அடைஞ்சுன்னா முக்காவாசியும் அதுக்கு பலம் ஜாஸ்தி. புத்தி பரிபாகேனா கதா இது என்னன்னா புத்தியுடைய பரிபாகம் இல்லை, இவருடைய புத்தியுடைய பரிபாகம். புத்தி இதுபடியே இருக்கும், வேற விதமான வாசனைகள்ல இருந்து திடீர்னு இந்த விஷயத்தை மாறுறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால கிரகிச்சிருக்கும், ஆனா அதுக்கு பூர்ணமான ஒரு சுவாதந்திரம் அந்த வித்தியில வர முடியாது. அதுக்கு இது பழக்கமான ரொம்ப நாள் இது வெளியே இருந்ததுன்னா அப்ப அந்த இந்த வாசனை ஏறி அந்த அந்தஸ்கரணமே அதுக்கு யோக்கியமாக ஆகும். அதுதான் பரிபாசம்னு சொல்றோம். சதா சாஸ்திரேனா சகாத்தியாயத்துக்கு தத்துவ விசாரம். இது பிரம்மச்சாரிக்கு சம்பிரம்மச்சாரிக்கான்னு சொல்றாரு. அவனோட அண்ணா விசாரிக்க பார்த்து நீ எப்படி தெரிஞ்சுட்டு நான் அப்படின்னு பார்த்தா இன்னும் பூர்த்தியாது. சகாதோஷம் ஆச்சாரியா பாதமாதத்து பாதம் சிஷ்ய சமீபயா காலேன பாதமாதத்து பாதம் சம்பிரம்மச்சாரிக்கு. இந்த பிரச்சமான ஸ்லோகத்தை 21 ஜானாதீனாம் ஆச்சாரிய சன்னிதானமே பலசிக்குமாக. இதுக்கு முன்னாடி ஒரு 12 குணங்கள், ஞானாதிகள் 12 குணங்கள், இன்னும் ஜோதிகளை சொன்னார், பல சாதனங்கள்லாம் சொன்னார். இது எல்லாமே ஆச்சாரியன் கிடைச்சாதான் பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. ஆச்சாரியன் கிடைக்கல, நான் இவ்வளவு குணத்தை வச்சு என்ன பண்றது? அதனால உபதேசம் பண்ணக்கூடிய ஒருத்தன் இருந்தா தான் இதெல்லாம் சஃலமாகும். ஞானாதயோ துவாதக எஸ்ய ரூபம் அஞ்ஞானி சாங்கானி ததா பலஞ்ச ஆச்சாரிய யோகே பலதீதி சாகுகு பிரம்மார்த்த யோகேனது பிரம்மச்சரியம். முன்னாடி தியானம் செய்யணும் சொல்லி ஒரு 12 குணங்கள் இருக்க பூர்வோக்தாக துவாதக குணாக இத்தனை குணங்களும் ஒருத்தன் சம்பாதிச்சுட்டான். ரூபம் அஞ்ஞானிக அங்கானி ஸ்ரேயாமத்து சதிஹத்யாக சத்தியம் ஞானம் இத்தியாதி ஸ்லோகத்வயோக்தான். முன்னாடி இந்த ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த சத்தியம் தியாகரா இந்த இதுவும் ஒரு விதமான நல்ல குணங்கள் தான். கதா பலந்த சத்தர்ம பரிபாலன சாமர்த்தியம் கிடைச்சி அந்த குணத்தை பாதுகாக்கணுங்க. அந்த ஒரு நாளைக்கு அந்த மாதிரி இருந்துட்டு மறுநாளைக்கு மாறுபட தெரிஞ்சா அது அனுசூதமா தன்னிருக்க அந்த குணங்கள்லாம் பரிபாலனம் பண்ணி வச்சுக்கலாம். சாமர்த்தியம் சர்வம் இவ்வளவு பண்ணியும் இது எல்லாம் எப்ப சபலம்னு சொல்லலாம்? ஆச்சாரிய யோகே தேவ கலவி, ஆச்சாரிய யோகம் இல்லைனா கலவி. ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் சேர்ந்தாதான் இவங்களுடைய பண்ணினத்துக்கு ஒரு காலத்துக்கு பிராபல்யம், இல்லாட்டா பிரயோஜனம் இல்லை. கிரியதேச ஆச்சாரியா சைவ வித்யா
வித்யாவின் சார்ந்திருக்கிறவர்கள் ஆச்சாரியவான் குறித்து அதாவது அந்த உபகோசல வித்தியன்னு ஒரு வித்தியை, அந்த வித்தியில அந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரியனாக யாருக்க வந்திருக்கானோ அவரு உபதேசம் பண்ண மாட்டேங்கிறார், பெருமை இருந்து விடுறார். ஆனா இந்த சிஷ்யனுக்கு அவருடைய வேற தேவதைகள் எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு போடுறது. கண்டு பார்க்கும்போது ஆச்சாரியம் பார்க்கிறார், யாரோ உபதேசம் பண்ண மாதிரி இருக்கு, முகத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கு என்ன சொன்னார். அப்ப அவர் சொன்னா உபதேசம் பண்ணா, ஆனா ஆச்சாரிய விஷயத்துல அந்த உபதேசம் எனக்கு வரும். ஆச்சாரியா இந்த வித்யா விதிதா சாதிக்கின்றார். ஆச்சாரியனிடத்திலிருந்து அந்த வித்தியை வந்தாதான் அது சாஃபல்யத்தை கொடுக்கும், வெறும் தெரிவிப்பது மாத்திரம் போராது அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கிறார். அங்கேயும் வருது. அதை சார்ந்த இருக்கிற 6வது வருது. ஆச்சாரியவான் இருக்கோ இல்லையா, ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தாதான் இந்த வித்தியை வரும், அவனால புரிஞ்சு முடியும். ஆக அந்த ஜானாதிபதி முன்னாடி சொன்ன சாதனங்கள்லாம் ஆச்சாரியத்துல கொண்டு போய் சேர்த்து வித்தியாசத்தை அடையறதுக்கு காரணமாக இருக்கு. அப்பதான் அது சஃலமாகும். ஏன்னா அது மாத்திரம் அதுக்காச்சு நான் சித்தார்த்தன் நினைக்க வேண்டாம். அதே மாதிரி பிரம்மச்சரியம்னு சொன்னாரு, குரு சந்நிதோ பிரம்மச்சரியம், அதுவும் கழிக்கணும். எப்போ கழிக்கணும்னா குருக்கு சேர்ந்து வந்துட்டு வித்யா சேரணும். குருக்கு சேர்ந்து இவன் வெறும் வந்துட்டு பிரயோஜனம் இல்லையே, அங்கிருந்து இவனுக்கு வித்யா வரணுமே. அது வரத்துக்கு இந்த பிரம்மச்சரியங்கிறது சாதனமா இருக்கும். அப்பதான் பிரம்மச்சரியம் சஃலமாகும். பிரம்மார்த்த யோகிகளுக்கு பிரம்மச்சரியம் எதிரும் குரு சந்நிதோ சுஸ்ரூஷாதி ஆச்சரணம். இப்ப நான் எதுமா சொன்னாரோ தப்பு பிரம்மச்சரியம் பிரம்மார்த்த யோகின பலதி ஆத்மனா சித்ததானந்த அத்வித்ய பிரம்ம சம்பாதன துவாரேன பலதி. இதனுடைய பலன் கிடைக்கிறதாக எப்போ வச்சுக்கிறான்னா, அகம் சச்சிதானந்த அத்வித்ய பிரம்மாஹம் அஸ்மி அப்படின்னு தெரிஞ்சாதான் சரியா போச்சு. இது பலன் கிடைச்சாச்சுன்னு சொல்லலாம். பிரம்மச்சரிய ஸ்திதி கரோதி பாவனா. அந்த பிரம்மச்சரியம் சொன்னாரு, இந்த பிரம்மச்சரிய எவ்வளவு ஒரு தீர்மத்தை காமிக்கிறார், தோற்றம் பண்றார். ஏதேனும் பிரம்மச்சரியேன தேவா தேவத்துவம் ஆப்னுவன் ரிஷயஸ்த மகாபாகாக பிரம்மச்சரியேன அபவன்யம் ஏதேனும் சகந்தர்வா ரூபம் அக்கரசோதனி ஏதேனும் பிரம்மச்சரியேன சூரிய அன்னாய ஜாயதே. இந்த பிரம்மச்சரியத்தினுடைய மகிமையாலதான் தேவர்கள்லாம் இன்னைக்கு தேவத்துவத்தை அறிஞ்சிருக்கா. இந்த மாதிரி அவள் சௌக்கமா இருக்கான்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அவள் அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிருக்கா. அதனுடைய பலன் தான் அவளை தேவனாக ஆக்கியிருக்கு. அந்த பிரம்மச்சரியத்தினால்தான் பல பேர் மகர்ஷிகளாக ஆனார்கள். நிர்கஷ்ட மகாபாகாக பிரம்மச்சரியர்களுக்கு ஆபவன்னு. பிரம்மச்சரியத்தினால்தான் அப்சரஸ்கள்லாம் ரூபம், அது ரூபம்னா ரொம்ப நல்ல சௌகரியம், ரொம்ப எல்லாரும் விரும்பும்படியான ஒரு அழகு இந்தியாவாக கிடைச்சது. எதுக்காக கிடைச்சது? இதனால தான் கிடைச்சிருக்கு. இந்த பிரம்மச்சரியத்தினால்தான் சூரியன் எல்லா இதே பெரிய பிரகாசத்தை அடைந்து உலகம் கூட பிரகாசப்படுத்திருக்கு. அதனால பிரம்மச்சரியம் அவ்வளவு பெரிய காலத்தை கொடுக்கப்படுகிறது. தேவா தேவத்துவம் ஏதேன பிராப்னுவன்னு ரிஷயோடு ரிஷித்துவம் ஏதேன பிராப்தாக சகந்தர்வா கந்தர்வீக வர்த்தமானாக ரூபம் அப்சரசா அவைவன்னு ரூபானி ரமணியானி ஏதேன பிரம்மச்சரியேன அறிவன். அப்சரசர்கள் ஸ்திரீகள் ரொம்ப அழகானவர்கள். அதே மாதிரி கந்தர்வாரெல்லாம் ரூபத்துல ரூபம்னா சௌந்தரியம்னு வச்சுங்க. அந்த சௌந்தரிய விஷயத்துல ரொம்ப நல்லா இருக்கா ரமணியானி. அதெல்லாம் இதனாலதான் கிடைச்சுதான் பிரம்மச்சரிய சாதனத்தினாலே. அன்ஹா தீப்தி சமூகா அன்ஹாய ஜெகதாம் யோகனாய சூரியத்தை ஜாயத்தை. சூரியன் இவ்வளவு பெரிய பிரகாசத்தை கொடுக்க முடியுதுன்னா அதுக்கு சாதனமாக இதுதான் இருந்திருக்கு. உத்தரிக்கு அன்ஹோ தீப்தித்த சத்தியத்தை எங்க இருக்குன்னு தெரியல. பிரம்மச்சரியத்தினுடைய பலம் கதம் ஏகத்தை பிரம்மச்சரியத்தை அநேக வித பலசாதன சமுச்சிராக. இப்போ இது எல்லாத்தையும் பிரம்மச்சரியத்தினால அறிஞ்சார் அப்படின்னு சொன்னதாக ஆச்சு. சூரியனை பிரகாசிக்கிறது, மனசுகள்லாம் ஆனா மனசு ஆனா தேவதைகள்லாம் இந்த பிரம்மச்சரியத்தாக ஆனா எல்லாருக்கும் எல்லாமே வர வேண்டாமோ? எல்லாரும் ஒரே விதமான பிரம்மச்சரியம் தான். பிரம்மச்சரியத்துல வித்தியாசம் இல்லை. பிரம்மச்சரியங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும்போது சில பேர் தேவதைகளாக ஆனார்கள், சில பேர் மகர்ஷியாக
பண்றான், சில பேர் நல்ல ரூபத்தை அறிஞ்சா, சில பேர் இந்த சூரியனாக இருந்து ஜெகத்தை பிரகாசம் பண்றான். ஏன் நானாவிதமான பலம் ஒரே மாதிரியா இருக்க வேண்டாம்? தியானத்துடைய பலம் ஒரே மாதிரியா இருக்கு. பிரம்மவேத பிரம்ம போது யோகா தேவானாம் ரிஷியாம் மனுஷானாம் மற்ற யாருக்கு இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த வித்தியாசம் வருவாங்க. சகம் ஏகத்திய பிரம்மச்சரியஸ்ய அநேக விதபல சாதகத்துவம் சித்தியதா. ஆகாங்கார்த்தஸ்ய சம்யோகா ரதபேதார்த்தினாம் இவ ஏவம் ஏதத் சமாஜ்ஞாய சாதுபாவம் யதாஹ. அந்த திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். யதா சிந்தாமணியாதயः ரதபேதார்த்தினாம் இவ ஆகாங்கார்த்தஸ்ய சம்யோகாத் தத்தத் ஆகாங்கிதமர்த்தம் கரிஷ்யந்தி. ஏவம் ஏகதே பிரம்மச்சர்யம் ஆகாங்கார்த்தஸ்ய சம்யோகாத் தத்தத் ஆகாங்கிதம் கரிஷ்யந்தி ஞாத்வா தத்தத் பலார்த்தம் பிரம்மச்சர்யம் கரித்வா சாதுசம்பாவம் ததாஹ தன்மே தேவாலயா. பதில் என்ன தெரியுமா? அந்த சிந்தாமணின்னு ஒரு ரத்னம், அது என்னன்னா, அது இருந்ததுன்னா நினைச்சதை கொடுத்துரும். எதை ஆசைப்பட்டானோ அதுவே கொடுத்துருவேன் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஆசைப்பட்டோம் எல்லாரும் ஒரே விதமா ஆசைப்படுவான்னு சொல்ல முடியாது. எவன் எதை ஆசைப்பட்டானோ அதை அவனுக்கு கொடுக்குன்னு சிந்தாமணி. அதே மாதிரி ரசபேதார்த்தினாம் இவன் ஒருத்தன் மதுர ரசம் வாங்குகிறான், ஒருத்தன் வேற ஒரு ரசம் வாங்குகிறான், நானாவிதமான ரசம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வாங்குகிறான். யாரு எதை கேட்டாலோ அவளுக்கு அது கிடைக்கும். இதான் சிந்தாமணியுடைய ஒரு விசேஷம். அதே மாதிரி இந்த பிரம்மச்சரியத்தை கொண்டு இவாளால் எதை சாதிக்கணும்னு நினைச்சாலும் அதை சாதிச்சுட்டான். அது பிரம்மச்சரியத்தினுடைய விசேஷம் எல்லா வளத்தையும் கொடுக்கும். ஆனா இவன் தேவனாக ஆகணும் அப்படின்னு நினைச்சு பண்ணா தேவத்துவம் இருக்குது. மனுஷியா பெரிய ஜானியாக கிடைக்குது. சூரியனாக இருந்து பெரிய பிரகாசமான ஆகணும்னு ஆசைப்பட்டா நல்ல ரூபம் இருக்கணும்னா சரி கிடைக்குது. எதை எடுத்தாலும் இவன் என்ன ஆசைப்பட்டு அந்த பிரம்மச்சரியத்தை பண்ணி அனுஷ்டிச்சாலோ அந்த ஆசையை அதை தீர்த்து வச்சது. அதனால அது மாதிரி தோற்க முடியாது அப்படின்னு இதான் நம்ம செய்யணும். யஸ்மாத் ஆச்சாரிய சந்நிதி அனுஷ்டிதா பிரம்மச்சரியா பரமபுருஷார்த்த பிராப்தி தஸ்மாத் ஆச்சாரியோனின் பிரவித்து கர்ப்பம் பூத்வா பிரம்மச்சரியம் தெரிவித்த. இப்ப அந்த பிரம்மச்சரியமானது இவன் நினைச்சது எல்லாத்தையும் சாதிக்க ஒரு சக்தி உள்ளதாக இருக்கு இல்லையா? அதனால நாம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய சௌகரியம் வேணும், பிரகாசம் வரணுங்கிறதுக்காக பிரம்மச்சரியம் வச்சுக்கூடாது. இதே மாதிரி ஆச்சாரியனிடத்துல இருந்து பிரம்மச்சரியத்தை பண்ணணும்னா நமக்கு பரமபுருஷார்த்தம் கிடைக்கும் முடியும், அதுக்கும் ஒரு ஹேதுவாகும். அதனால அதுக்காக மாத்திரமே பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றேன். யஸ்மா ஆச்சாரிய சந்நிதி அனுஷ்டிதா பிரம்மச்சரியாவே பரமபுருஷார்த்த பிராப்தி. இதுல தாற்பயம் இல்லை, நல்ல ரூபம் வரணும், நிறைய பிரகாசம், அதுக்காக பண்ணுங்க பண்ணினா அதோட நிலைப்படும். அதனால பரமபுருஷார்த்தத்துக்காக ஆச்சாரிய யோனியின் பிரவிஷ்ட கர்ப்போபூத முன்னாடி சொன்னார் பிரம்மச்சரியம். இந்த அபிப்பிராயத்துல பண்ணாங்க. அதாவது முழுக்குவா இருக்கிற பண்ணினா மோட்சம் கிடைக்கும். நன்மையும் ஞானநிஷ்டதா எது ஞானத்தின் புருஷார்த்தம் அதுக்கு கர்ம வித்தியாசம். இந்த சொல்றதை பார்த்தா ஞானம் ஒண்ணுதான் புருஷார்த்தம். அதனால ஞானத்தினால பரம்புருஷார்த்தம் கிடைக்கிறதுனால ஞானநிஷ்டனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியும். அப்படி தெரியும். அதுக்கு கர்மன்னு இல்லையா? கர்மானால சாதிக்க முடியாது இல்லை. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன பிரம்மச்சரியம்னு அதுவும் ஒரு கர்மா தான். இது பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக ஆயிரத்துவன் சொல்லி அதுக்காக இதை பண்ணணும். அப்ப என்ன இருக்கு, ஞானநிஷ்டதா ரெண்டு இல்லை. இந்த பிரம்மச்சரியங்கிற ஒரு கர்மாவாலேயே மோட்ச பரியந்தம் எல்லாத்தையும் அடையலாம் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சந்தேகம் இருக்கு. ஞானநிஷ்டதா எது ஞானத்தையும் புருஷார்த்தத்துவம் கழிச்சு ஞானமேவ புருஷார்த்தம் அவாக இருந்தால் அப்போ வேற வழியிலே ஞானநிஷ்டனாத்தான் ஆகணும்னு இருக்கும். ஆனா அப்படி கர்மாவாதிய முடியும் போல இருக்கு. இப்ப சொன்ன விதத்துல கேட்கலாம்.
அந்தவந்தः சத்ரியதே ஜெயந்தி ஞானந்தம் ஸ்வாத்மபூதம் ஜெயந்தி ஞானேன வித்வான் தேஜः அப்யேதி நித்யம் ந வித்யதே ஹி அன்யதா தஸ்ய பந்தாः ந வித்யதே அன்யதா தஸ்ய பந்தாः. தேஜகான ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம். பரமாத்மஸ்வரூபத்தை அடையிறதுக்கு ஞானத்தை விட்டால் வேற வழியே இல்லை. அப்ப கர்மாவால கிடைக்கும், கர்மாவால கிடைக்கும் என்ன கிடைக்கும்? அந்தவன்கா, அதுக்கு அந்தம் உண்டு. ஒரு ஆபேட்சிகமான புருஷார்த்தம் கிடைக்கும். அந்தவன்கா ஜெயந்தி, அந்த கர்மாக்களை வந்து செய்யலாம். அனந்தம் சுவாத்தமபூதம் ஜெயந்தி, ஆத்மஸ்வரூபமா இருக்கிறது அதுதானே அனந்தம், அந்தம் இல்லாதது. அதை வந்து கர்மா பண்ணி அடைய முடியாது. அப்ப எப்படி அடைய முடியும்? ஞானேன வித்வா, ஞானத்தினால அதை தெரிஞ்சுட்டாங்கன்னா அடைஞ்சுதாரா. நித்தியம் அப்தேதி, நித்தியமான ஆத்மஸ்வரூபத்தை ஞானத்தினால்தான் அடைய முடியும். இதை விட்டா வேற வழி கிடையாது. நவித்தியது என்னையா சத்திய பந்தா. பிரம்மச்சரியங்கள்லாம் கிடைக்குன்னு சொன்னாக்க பிரம்மச்சரியத்தினால ஞானம் கிடைக்கும், ஞானத்தினால மோக்கம். அதுக்காக ஞானமே இல்லாம பிரம்மச்சரியத்தினால மோக்கம் வந்ததுங்கிறது கிடையாது. அந்தவந்தா அந்தவதா லோகான் பித்ருலோக தேவலோகாதி ஜெயந்தி. பித்ருலோகம்னா சொர்க்கலோகம், தேவலோகம்னா பிரம்மலோகம். இது வேதாந்தத்துடைய ஒரு பரிபாஷை. பித்ருலோகம்னா சொர்க்கலோகத்துக்கு, சொர்க்கலோகத்துக்கு போகலாம், பிரம்மலோக பரியந்தம் போகலாம். ஆனால் எல்லாம் அந்தவதான் தான். அனந்தம் ஆத்மபூதம் பரமாத்மானம் லோகம் ஜெயந்தி. பரமாத்மாவே ஒரு லோகம், அந்த லோகத்தை அடைய முடியாது. அனந்த லோக பிராப்தி வித்யாசஞ்சாக ஞானேன வித்வான் தேஜः அப்யேதி நித்யம். நித்யம் அவிநாசி ஆத்மபூதமேவ அப்யேதி தேஜः ஜோதிதி ந கர்மா. ஞானத்தினால்தான் ஆத்மஸ்வரூபத்தை அடைய முடியும், கர்மாவாக முடியாது. அந்த மாதிரி ஏன் சொல்லணும்? கர்மாத்மனா ஞானேனேவ அப்யேதி, கர்மாவாலையும் இந்த ஆத்மாவை நம்மளால அடைய முடியல, கற்றாக வழியே கிடையாது. நவித்தியதே அந்யதா சத்திய பந்தா. சத்திய பூர்ணானந்த ஜோதிஷா ஞானம் ஏகம் முக்த்வா அந்யஹா பந்தாஹ மார்கः நாஸ்தி. மார்கம்னா பிராப்தி உபாயம். அதை அடையிறதுக்கு இதை விட்டா வேறு உபாயம் இல்லை. காரணம் என்னன்னா ஆத்மாவா இருக்கிறதுனாலதான் காரணம். அடைய வேண்டிய அந்த ஸ்வரூபமும் நம் ஸ்வரூபமா இருக்கிறதுனாலதான் கர்மாவால அடைய முடியாம போச்சு. கர்மாவால நம்மளோட வெளியில தள்ளி எங்கேயாவது இருந்தா போய் அடைஞ்சிடலாம், கர்மாவால பண்ண முடியும். ஆனா நம்ம ஸ்வரூபத்துல கர்மா வச்சு இடம் இல்லை, வழியே இல்லை. அதனால தியானம் தான் அஜானத்தை வளர்க்கறதுக்கு உபயோகப்படுமே தவிர மற்றபடி கர்மா வச்சு வேலை இல்லை. திருவதேசே சமீப விரிவா அதிவஸ்து மீதி நான்யப்பந்தாக வித்தியதே அயனாக. நான்யப்பந்தா வித்தியது வேற வழி இல்லை. ज्ञानेन विद्वान् यत् ब्रह्म पश्यति तत् आभाति इति प्राह जगदार्थः. ஒரு கேள்வி, ஞானத்தால பிரம்மத்தை பார்ப்பான் அப்படின்னு பிரம்மத்தை அடைஞ்சிருவான்னு சொல்றா இல்லையா? பிரம்மன் தெரியும், அது எப்படி தெரியும்? சவுப்பா தெரியுமா, கருப்பா தெரியுமா, வெள்ளையா தெரியுமான்னு சந்தேகம். ஜகதார்த்த வார்த்தை ஆபாதி சுக்லமிவ யோகிதமிவ அர்த்தோ கிருஷ்ணம் அபார்ஜனம் காத்திரவம்பான் யத்ராமண பஸ்யதி தத்ர வித்வான் கதம் ரூபம் கதாமிருதம் அக்ஷரம் பரம். அந்த தத்துவஞானியெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா? ஞானின ஏது வித்வான் பஸ்யதி பிரம்ம சத்தியம் சுக்லமிவ ஆகாதி சிவப்பா இருக்குமா, யோகமிவ ஆபாதி சவப்பா இருக்குமா, கிருஷ்ணமிவ அர்ஜுனம் காத்திரவதிவ ஆபாதி. ஏதோ பல விதமான கலர்கள். எத்தனை தேசிய பாசி கதம் ரூபம், அது எந்த இடத்துல இருக்கிறதாக தெரியும், எந்த மாதிரியாக தெரியும்? அந்த அமிர்தம் அக்ஷரம் பரம்பிரம்னா நமக்கு பார்த்தா சிறப்பா வருது. இப்படியா சிறப்பா ஒரு கேள்வி பிரம்மத்தை பற்றி ஏவம் கிருஷ்ணா பிராபகவான். ஆனா அவர் சொல்றார் அனஸ்திகா சொல்வார் நாபாதி சுக்லமிவ லோகிதமிவ
अथो कृष्णम् असार्जुनं वा साग्रवं वा न पृथिव्यां तिष्ठति नान्तरिक्षे नैतत्समुद्रे सलिलं तिष्ठति न एतत् ब्रह्म शुक्लादिरूपत्वेन अवभासते அவளுக்கு சௌகாதி இருக்கா இந்த மாதிரினா ஒரு ரூபவத்தாக தெரியாது ஏன்னா அரூபத்வாத் பிரம்மா ரூபவத்தாக பார்த்தாக்க அவ பிரம்மத்தை பார்க்கல சுத்த பிரம்மத்தை பார்க்கல இது எங்க சொல்லிருக்குன்னா திருவதியத்தை தத்தோடு உத்தரகரம் அரூபம் அனாமயம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த சகுணஸ்வரூபத்துக்கு மேல பரமாக எது இருக்கோ அது அரூபம் ரூபம் இல்லாதது ஆமயம் சம்சாரம் இல்லாதது சித்த பிரம்மம் அப்படின்னு அதே மாதிரி திருச்சியில அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அப்படின்னு நிறைய சொல்லி அப்படின்னா அவளுக்கு இந்த ரூபம் உள்ளதாக அந்த பிரம்மம் தெரியாது அதனால சந்தேகப்பட வேண்டாம் கைப்பா தெரியுமா சோப்பா தெரியுமான்னு கேட்டாங்க அப்புறம் பூமியில தெரியுமா அந்தரிஷத்துல தெரியுமா எங்க தெரியும்னு ஒரு கேள்வி அதுக்கு சொல்றார் என்ன பிருத்திவியாம் திஷ்டதி நாந்தரிஷு அந்த பிரம்மத்தை எங்க பாப்பா பூமியிலயா அந்தரிஷத்துலயா எங்கத்துல தெரியுமா எங்க தெரியும் அதெல்லாம் தெரியாது சதாக பிருத்திவி அந்நியத்திர அவஸ்தானம் இருக்கு அந்த சாந்தோக்கியத்துல சபகவத் கஸ்மின் பிரதிஷ்டிதம் அந்த பிரம்மம் எந்த இருந்துருக்கு அப்படின்னு பூமியில இருக்கா ஆகாசத்துல இருக்கா கர்த்தலோகத்துல இருக்கா பிரம்மலோகத்துல இருக்கா புதுசா ஒரு ஒருத்தர் சொல்றா ஸ்வரூபத்துல இருக்கு வேற என்ன இல்லைன்னு கசாப்புனஸ்காரனா பிரதிஜாதிக்கு நதிஷ்டதி ஏன் அந்த பிரம்மம் பிரதியில நிற்கக்கூடாது ஆகாசத்துல அங்கெல்லாம் நீர்ல ஸ்வரூபத்திலேயே நிற்கணும் கத்ராக நைத சமுத்திரே கலிலம் விபத்தி பஞ்சபூதாத்மகம் தேகம் விபத்தி பிருத்திவியில இருக்கணும்னா எது இருக்கும் தெரியுமா நம்ம ஆத்மா கூட அங்க நிற்காது சாதாரண ஜீவாத்மா கூட அது சரீரம் தான் பிருத்திவியிலேயோ அந்தரிஷத்திலேயோ ஸ்வர்க்கத்திலேயோ அந்த பாஞ்ச பௌத்திகமான தேகம் இருக்கும் நமக்கு தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இல்லாததால ஆத்மா அங்க இருக்கிறதா நாம செஞ்சுக்கிறோம் பூமியில் இருக்குமா அந்த இருக்குமா இங்க இருக்குமான்னு கேட்கறதுக்கு அதுதான் அபிப்பிராயம் தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரியாததுனால தேகம் இங்க இருக்கோ தேகத்துல இது ஆதாரமோ அது ஆத்மாவுக்கு ஆதாரமாக நினைத்து அப்படின்னா இந்த ஆத்மா எங்க இருக்கும்னு நம்ம கேட்கிறோம் இந்த ஆத்மாவுக்கு கூட ஒரு ஆதாரமும் கிடையாது நந்த சமுத்திரே கலிலம் விபத்தி இது சத்தமா இருக்கு மகாபாரதமான கதை பஞ்சபூதாத்மகம் தேகம் விபத்தினா கலில சப்தா பூதபரிதக உபலட்சணார்த்தா இது எப்படின்னா அந்த பஞ்சாயத்து வித்தியில ஜலமானது அஞ்சாவது ஆகுதியில ஒரு புருஷாகாரமான பரிணாமம் எடுக்கிறதே தெரியுமா அப்படின்னு கேட்டாரு ஜலம்னு சொன்ன ஆப புருஷ அப்ப அந்த ஜலம்ங்கிறது பஞ்சபூதத்தையும் சேர்த்து கிடைக்குது ஜலம்னு சொன்னாலும் ஜலம் மாத்திரம் இல்லை எல்லாம் சேர்ந்துருக்குன்னு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு இதுவும் அந்த சலிதம்ங்கிறது பூத பஞ்சக உபலட்சணா பஞ்சபூதங்கள் யதா அபதேவ சகர்ஜாதௌ காது வீரியம் அபாசியது இது மனுஸ்மிருதியிலன்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்ல அவர் அப்ப சிருஷ்டி பண்ணினா அப்படின்னு அதுதான் அப்படி அர்த்தம் இல்லை இந்த சிருஷ்டி ஆகாசத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ஆகாசம் வாயு அப்படின்னு அப்புறம் வருது இவர் பார்த்து திடீர்னு அபதேவ சகர்ஜ ஆதவன்னு வேற போட்டார் அப்ப எப்படி சிருஷ்டிக்கு விருத்தமா அதுக்கு அர்த்தமாகும் அதனால திருதியாகட்டும் அப்புங்கிற இந்த சப்தம் ஜலவாசகமான சப்தம் பஞ்சபூதங்களையும் குறிக்கக்கூடிய சப்தமாகும் அதனால இந்த பிரதிவாக்கியத்திலும் அப்ப திருஷ்டி பண்ணினாருன்னா பஞ்சபூதங்களையும் கிரமமா திருஷ்டி பண்ணியிருக்காருன்னா இந்த அப்பத்தையும் பஞ்சபூத உபலட்சம் இப்ப விரோதம் இல்லை இல்லையா இந்த சொன்னத்தை தான் அன்னைக்கு ஆனா சப்தம் தான் வேறையாது அந்த அதனாலதான் அந்த பஞ்சபூதங்களை திருஷ்டி பண்ணிட்டு அதுக்கு மேல காசு தீர்க்கமாப்பாடுன்னு சொல்லி அதுக்கு மேல வர வேண்டிய இதெல்லாம் திருஷ்டி பண்ணினா அந்த இளைஞர்களுக்கு அப்புறம் வர வேண்டிய மாற்றாங்கலாம் அசப்தா பூதபஞ்சக உபலட்சணா இதே மாதிரி திருவள்ளேக பஞ்சஞாமாபுதோ ஆபப்புருஷவதோ பவந்தி அபாமீக புருஷ சப்தவாக்கியம் இதுல என்ன சமுதாயத்து ஏக துஷ்டம் எது பிரம்மணா
संसार अंतर्वर्तित्वं भवे तदा संसार अनुप्रविष्टत्वात् घटादिवते ईदृग्रूपादिमत्वम् अन्यस्मिन् அவஸ்தானம் भवे संसारத்துக்கு உட்பட்ட ஒரு வஸ்துவாக பிரம்மம் இருக்குமானால் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவுக்கும் ஒரு ரூபம் உண்டு, அது ஒரு ஆதாரம் உண்டு இருக்கு. அதை போல பிரம்மத்தினுடைய ரூபம் எப்படி, அது எந்த ஆதாரத்துல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வரும். ஆனா அப்படி இல்லை. இதன் புறா அபூர்வாதி லட்சணத்துவா சம்சார அனைப்பிரவிஷ்டம் நிருப்தமா இந்த பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்படவே இல்லை. அது தனியா தெரிகின்றது. தஸ்மாத் ரூபாதி ரஹிதமேவதது. ஒரு ரூபம் கிடையாது, ஆதாரம் கிடையாது, நிராதாரம் தான். அதுக்கு ஆதாரம் கேட்டா தான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. தர்ஹி ந கஸ்ய குத்ராபி உபலப்ததே இத்யாஹ. இப்படி இருக்கா அந்த வஸ்துவை எங்கேயாவது பார்க்க முடியுமா? ரூபம் இருந்தா தானே நம்மளால பார்க்க முடியும். எங்க பார்க்கறதுன்னு தெரிஞ்சாதானே அங்க பார்க்க முடியும். அப்போ கஸ்யாபி குத்ராபி நோபலப்ததே பிரம்மா. இது தெரியாது இந்த பிரம்மத்தை பத்தி தெரியாது. நைவர்க்கு தன்ன எதிர்த்து நாஸ்யம் அசர்வது நடிச்சதேவி விமலேது காமத்து அகந்தரை பாரதீராஜி மகாபிரதஸ்ய ஆத்மனி திருஷ்யத்தை நைவருக்கு ரிஜயத்தை தேடி பார்த்தா அங்க பிரம்மம் நடக்கிறதானா அந்த பிரம்மம் கிடைக்காது. எதிர்த்து அங்கும் இல்லை. அதர்வ வேதத்துல பிரம்மம் தெரியாது. விமலேது காமத்து நடிச்சது ஒன்றும் இருக்காது. கதந்தரம் பாரதம் இதெல்லாம் நல்ல சாமா, சிந்த சாமாக்கள். அந்த சாமா விசேஷமான பலத்தை கொடுக்க முடியும். அதுலாம் பிரம்மத்தை பார்த்தா அதுல இருக்கிறத தெரியுமான கிடையாது. மகாவிரதம்னு ஒரு கர்மா, அது ரொம்ப வசதியாக சொல்லப்பட்டது. அதுலேயும் கிடைக்காது. அப்ப எங்க இருக்குன்னா ஆத்மன் திருஷ்யத்தை அந்த பிரம்மஸ்வரூபமானது ஆத்மாவில தான் இருக்கு. வேற எங்கேயும் ஞானந்த சத்தியந்த உபக்கிரமிய மகாபிரதா துவாதச பிராமணஸ்ய இது யே குணாः உக்தாः தத்சம்யுக்தஸ்ய ஆத்மனி திருஷ்யதே ததே பரம் பிரம்மா. எங்க ஆத்மாவில தெரியும்? ஆத்மாதான் எனக்கும் தெரியுதுன்னு கேட்டா அப்படி இல்லை. இந்த தியானத்தின் துவாதச குணங்கள், அதுக்கப்புறம் என்னென்ன சாதனங்கள் தான் சொன்னாரோ அத்தனை சாதனங்கள் பிரம்ம தெரியும். இதெல்லாம் இருக்கிறவனுக்கு ஆத்மாவில அந்த பிரம்மம் காணுது. பிரத்யேக ஆத்மா விவரணுத்தையே தன்னுமா தானே அதை தன்னை காமிச்சு கதாதிபத்தே இதந்தயா சித்ததி அதுக்கு ஆத்மனியேவ ஆத்மதையா சித்ததி கதா. பிரம்மத்தை பார்க்கும்போது இது பிரம்மா இது கதம் அப்படின்னு தெரிகிற மாதிரி தெரியாது. அகம் பிரம்மா இது ஆத்மாவாகத்தான் அந்த பிரம்மம் தெரியும். ஞானிகள் மகாவிரதம் இருக்கு. அந்த ஒரு மகாவிரதம் இது ஐத்திரிய ஆரம்பத்துல பதிவு ஏகம் மகாவிரதே சந்தோகா ஏகம் பக்திக்காக மகதி உக்தே மீமாம்சம். இந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை அந்த உக்கங்கிற ஒரு சத்திரம் இருக்கு. அதே ரிலேஷன்லாம் பரமாத்ம பாவனை திருப்தி பண்றாங்க. அது ரொம்ப உக்கங்கிற ஒரு சத்திரம். ஏகம் அக்னை அத்வையவா அப்படின்னா அக்னி சயனம். அந்த சயனத்தை பரமாத்ம திருஷ்டியா பார்த்து உபாசிக்கிறாரா எதிர்வேது. அதே மாதிரி மகாபிரதங்கிற ஒரு கர்மாவை சாமியோடு செய்வதற்கு என்ன பண்றாங்க அது அதுவும் தெரியாது. ஆனா இங்கே கஷ்டம் பண்ணும்போது அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒன்றும் விஷயம் பண்றோம் சாமி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் யாருக்கு எந்த ஆத்மாவில் தெரியும்னு சொன்னா இப்ப இவர் பல விரதங்கள் சொன்னார். தியானம் அப்படின்னு சொல்லி குணங்கள்லாம் சொன்னார். பெரிய விரதங்கள்லாம் சொன்னார். இதெல்லாம் உள்ளவனுக்கு ஆத்மாவில் அந்த பிரம்மம் தெரியும். ஆத்மாவாக பிரம்மம் தெரியும். மகாவிரதம் வரும். ஆனா அது சாமவேதிகளை சாமவேதிகள் இதானீம் தத் ஸ்வரூபம் தத் தரிசனம் தத் அதைத்து நிறுத்தி லோகத்தான் பிரம்மத்துடைய ஸ்வரூபம் அதனுடைய தரிசனம் எப்படி வரும், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் மூணையும் இந்த ரெண்டு ஸ்லோகத்துல சொல்றாங்க.
अवारणीयं तमसः पवस्ता तदन्ततो विशेषि विनाशकाले अनीयरूपं च तथा प्यनीयतां महत्स्वरूपं स्वं पर्वतेभ्यः तदेव गन्हा संस्थितं भाति सर्वं तदात्मवित् पश्यति ज्ञानयोगात् तस्मिन् जगत्सर्वमिदं प्रतिष्ठितं यैतद्विदुः अमृतास्ते भवन्ति यैतद्विदुः अमृतास्ते भवन्ति इति फलम् தெரியுதா ஃபலம் தெரிகிறது அப்படின்னா ஆத்மவித் பசியது ஞான யோகா ஆத்மவித்தாக இருக்கிறவன் ஞானத்தினால பசியது அவரோட ஞானம் அபரோக்ஷமா இருக்கிறதுனால பசியதுன்னு சொல்றோம் தரிசனம் பாக்கி அதோட ஸ்வரூபம் பாக்கி ஸ்லோகம் கூட பிரம்மம் எப்படி இருக்குன்னு காண்பிக்கிற ஸ்லோகமாக இருக்கு ஸ்வரூபத்தை அவாரணீயம் அவாரணீயம் வாரணீயம் அவாரணீயம் வாரணீயம்னா என்ன தெரியுமா இங்க இருக்கிற ஒரு வஸ்துவை எனக்கு வேண்டாம் சொல்லி அப்படி நினைச்சிடலாம் வேண்டாம்னு தள்ளிடலாம் இல்லையா இந்த ஆகாசம் எனக்கு வேண்டாம்ன்றதுக்காக தவிர்க்க முடியுமா முடியாது ஆத்மாவை வேண்டாம்ன்றது நினைக்க முடியுமா முடியாது ஆனா வாரணீயம் இதை ஒன்றும் பண்ண முடியாது அச்சேத்தியோ மதாசியோ அச்சேத்தியான்னு சொல்றாங்க இதை வாரணம் பண்ண முடியாத வஸ்து வேண்டாம்னு சொல்லி ஒழுக்க முடியாது அதே மாதிரி சமத பரஸ்தா சமஸ்துங்கிறது அஜ்ஞானம் அஜ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது அஜ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டிருக்குன்னா என்ன அஜ்ஞானத்தோடு சம்பந்தப்படலைன்னு அர்த்தம் நிஜம் அஜ்ஞானத்துல அது சம்பந்தப்பட்டிருக்குன்னு இருக்குல்ல அப்ப அது அஜ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டதாக நம்மள கூட அஜ்ஞானத்துல விழுந்ததாக இது வாஸ்தவமே அஜ்ஞானத்துல சம்பந்தப்படலை அஜ்ஞானம் வெறும் அதை மறைக்கிற மாதிரி பண்ணி காமிக்கிறது ஒரு மாயம் ஒன்றும் பண்ண எப்போது சமச பரஸ்தா கதந்த விநாசகாலே எதுனா சொல்ல போல ஜெகத் இந்த பிரபஞ்சமானது விநாசகாலேனா தான் அழியும் போது எங்க போய் இதாருது லயமாறுதுன்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்துல தான் போய் லயமாகும் அப்படின்னா என்னாச்சு எல்லா பிரபஞ்சமும் இல்லாம போனதுக்கு அப்புறம் எது இருக்குமோ அது பிரம்மம் தான் விநாசகாலம் அதே சமயத்துல அந்நிய கதா அநீயதான் இது சர்வாத்மகமாக இருக்குன்னு காண்பிக்கணும் எல்லாத்துக்கும் இதுதான் ஆத்மாவா இருக்கு அதுக்காக என்ன சொல்றோம்னா அனோரணியான் மகத்தோ மதியான் கிடையாது அநீயதான் ரொம்ப ரொம்ப சூக்ஷமா இருக்கக்கூடிய பதார்த்தங்களை காட்டிலும் இது அளவோட அளவாக இருக்கு அதே மாதிரி பருவத்தம்னா பிரிச்சு பருவதாகார அப்படின்னா ரொம்ப பிரிச்சுன்னு அர்த்தத்துல சொல்லுவாங்க அதை விட பிரிச்சு அதுக்கு மகஸ்வரூபி பருவதா அனோரணியான் மகத்தோ மதியான் சவேத கன்ஹா சம்ஸ்கிருதம் பாதி சர்வம் இது என்னன்னு கேட்டா இந்த ஜெகத்தானது பகல்ல நமக்கு தெரியுது பகல்னு சொன்னா அது ஒரு பிரகாசம் அந்த பிரகாசம்ங்கிறது இதனுடைய பிரகாசம் தான் ஜெகத்பாசத்தை சூரியா அப்படின்னு சொல்ற இடத்துல நகத்பாசத்தை சூரியா ஜெகத்தை சூரியன் பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னா அந்த தேஜஸ் என்னுடைய தேஜஸ் சொன்னாலும் சமயோகாந்த பிரபாகத்தை அதேதான் அந்த பிரம்மத்துக்குரிய தேஜத்தில்தான் பிரகாசத்துலதான் உலகம் பிரகாசத்தை பின்புறது அதே பிரம்மா சம்ஸ்கிருதம் ஆதி சர்வம் இதெல்லாம் ஆத்மவித்து ஞான யோகா பத்தி கசின் ஜெகத் சர்வம் இதன் பிரதிஷ்டிதம் இந்த சம்பூர்ண ஜெகத்துக்கு ஆதாரமாக அந்த பிரம்மம் தான் இருக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்தை அவன் புரிஞ்சுதா என்ன கிடைக்கிறது அமிர்தாஸ்தே அமிர்தத்துவம் கிடைக்கும் ஆனா ஆத்மஸ்வரூபம் அதனுடைய ஞானம் அதனுடைய பலம் எல்லாத்தையும் இந்த ஸ்லோகத்தை கிடைத்தார் இவ்விதம் மகாபிரதஸ்ய ஆத்மனி துஷ்யதே தது அவாரணீயம் பிரம்மா சர்வகதப்பா இதை வாரணம் பண்ண முடியாது சர்வகதமா இருக்கிறதுனால சமதா அஜ்ஞானா பரஸ்தா தத் பிரம்மா அந்ததா அப்ரேதி ஜெகதே விநாசகாலே பிரளயகாலே அந்நிய ரூபஞ்ச கதா பிரணீயதாம் மாஸ்வரூபம் தொகு பர்வதேச்சா இது வியாக்கியானம் தேவையில்லை ரூபதேச அனோரணியான் மகதோமதியான் திருஷ்யதேச ये अणुत्व महत्वादयः लोके तदेव सर्वं जगते अन्हा अन्नो रूपेण प्रकाश रूपेण ब्रह्मणि
அந்த பிரகாசத்துல இருந்து பிரம்மத்தினால சத்தம் கொடுக்கப்பட்டது. அதாவது பிரம்மன் சமஸ்கிருதம் கதாத்மனான்னு சொல்லுது. பிரம்மத்தில் இருந்து அதுல அஜானத்தினால் ஏற்பட்டு அதனாலேயே இருக்கிறதாக தெரியும், அதனாலேயே தெரிவிக்கப்படும். பிரகாசமும் அந்த பிரம்மன் தான். சூரியதேது கஷ்டமாக சர்வவிதம் ஊர்ஜஸ்தபதி தேஜசேனா, சூரியன் தன்னுடைய தேஜத்தினால அப்படி பிரகாசிக்கிற இந்த பிரம்மன் தான் அதுக்கு அந்த தேஜத்தை கொடுக்கிறது. பிரம்மா இப்பேற்பட்ட அந்த பிரம்மத்தை ஆத்மந்து அத்தியதி தியான யோகா என்ன கர்ம யோகம் தியான யோகத்தினால்தான் இருக்கு. பக்திமேவ பரமாத்மன் ஜெகத் சர்வவிதம் பிரதிஷ்டிதம் அமிர்தாத்ம. இப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு மரணம் இல்லை, அமிர்தத்துவம்